கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்த ஒவ்வொருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில வார்த்தைக்கு நேராக போவோம். நம்ம மத்தியில வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக வந்து வின்சன் அண்ணா வந்து நம்ம மத்தியில வந்திருக்காங்க. ஆ நான் அடிக்கடி சொல்றது தான். ஓகே, கடைசி நிமிஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்பலாம் வந்து கொஞ்சம் கடைசி நிமிஷம் போறதில்ல நான் நினைக்கிறேன் நானு கண்டிப்பா. ஆனா கடைசி நிமிஷம் போனா கூட அண்ணன் வந்துல "சரிடா நான் வரேன்டா" அப்படின்னுவாரு. அ அண்ணா மிஸ் யூ சோ மச். உங்கள ஹக்க வந்து கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். லவ் யூ, லவ் யூ, லவ் யூண்ணா, லவ் யூ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம போவோம். பெற்றுக்கொள்ளுகிற தருணம், பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சவுண்ட் சரியா கேக்குதாப்பா? கேக்குதுண்ணா. ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக உங்களை எல்லோரும் சந்திப்பதில் ரொம்ப 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 கர்த்தருக்குள்ள நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான என்னுடைய சகோதரன் ஆவிக்குரிய மகன் எல்லா இந்த காரியங்களை எல்லாம் தேவனுக்கு ஏற்ற இந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறபடினால கர்த்தரை நான் அதிகமா துதிக்கிறேன். அந்த நாட்கள்ல சற்று பலவீனங்களோடு கூட இந்த மகன் இன்னைக்கு நல்ல ஒரு பலத்தோட கூட வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி. நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக சொல்லுவோம். ஆஹ் கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. ஹல்லேலூயா. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் உண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையில் உண்டிருக்கிறேன். ஆமென். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டார். ஒரே ஒரு விஷயத்தை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து. பவுல் இதை சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த சிலுவையை குறித்ததான அநேக ரகசியங்களும் இந்த சிலுவையை குறித்ததான சத்தியங்களும் நம்ம அநேகரால சரியா தியானிக்கப்படுறது இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. சிலுவைக்கு முன்னாடி சிலுவைக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு பெரிய தியானத்தை செய்யணும். அதுல எவ்வளவு முடியுமோ இன்னைக்கு அதை நம்ம பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராங்க. 1 கொரிந்தியர் 1:18 அப்போஸ்தலன் இப்படி எழுதுறாரு பவுல், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே எப்படி இருக்கா? பைத்தியமா இருக்கு. ஆனா நமக்கு அது மிகப்பெரிய தேவ பலனாக. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்றது வந்து நாம கிறிஸ்தவர்களா இருந்தோம் அப்படின்னா, தேவனை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தோம் அப்படின்னா, தேவன் செய்தவைகளை விசுவாசிக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாகவே நமக்கு ஒரு விஷயம் முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அது சிலுவையை குறித்ததான விஷயம். 1 கொரிந்தியர் 2:2 அப்போஸ்தலனாகிய பவுல் இது சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ அவருடைய தீர்மானம் என்னவா இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிலுவையை குறிச்சதான அறிவு உங்களுக்கு போதும். அதுக்கு மேல வேற எதுவுமே வேணாம். அந்த சிலுவையை குறிச்சதான அறிவு உங்களுக்குள்ள இருந்ததுனாலே நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்.
இதத்தான் பவுல் சொல்ல வர்றாரு. அப்போ அந்த சிலுவையில என்ன இருக்கு, எதெல்லாம் இருக்கு? சிலுவை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தார் அப்படின்னு. இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மட்டும் இல்ல, நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவனை குறிச்சு. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்முடைய இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் நம்மளை நீங்களாக்கி இருக்கார். நியாயப்பிரமாணத்தின் சாபனா பாவத்தினால் வருகிற எல்லா சாபங்களும். மத்தேயு 8:17 சொல்லுது, சிலுவையில் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று. So he bear everything. ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்திற்கு, ஒரு மனிதனுடைய நியாய தீர்ப்புக்கு, ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு எது எதெல்லாம் காரணமாக இருக்க முடியுமோ, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்கு எது எதெல்லாம் காரணமா, ஆசீர்வாத குறைவுகளுக்கு எது எதெல்லாம் காரணமாக இருக்க முடியுமோ, கர்த்தர் மனிதனை உண்டு பண்ணின அந்த நோக்கம், the purpose, கர்த்தர் மனுஷனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு. ஆதியாகமம் 1:27 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவன் தேவ தம்முடைய சாயலாகவே சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். அதுக்கு அடுத்து, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வாக்கு தத்தங்களை, மனுஷனை அவர் உண்டு பண்ணின இந்த நோக்கத்தை ஆதாமுடைய பாவத்துக்கு முன்பும் ஆதாமுடைய பாவத்திற்கு பின்புமா பிரிக்கலாம்ல. ஆதாமுடைய பாவத்திற்கு, அவனுடைய மீறுதலுக்கு முன்பு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆதாமுக்கு உரித்ததா இருந்தது. எல்லா ஆசீர்வாதங்களும் ஆதாமுக்குள்ளதா இருந்தது. அவன் மீறுதல் செய்வதற்கு முன்பாக, பாவம் செய்வதற்கு முன்பாக. அவன் ஏதேன் தோட்டத்துல ஒரு தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ஒரு குமாரனாகத்தான் அவன் ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருந்தான். தேவனை போன்ற எல்லா வல்லமைகள், எல்லா ஞானத்தை உடையவனாதான் இருந்தான். எல்லா காரியங்களும் அவனுக்கு பூரணமாக கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய சாயல் அப்படிதான் இருந்திருக்க முடியும். அப்ப சகலத்தையும் அவன் பூர்ணமாக பெற்றிருந்தா, அவன் மீறுதல் செய்வதற்கு முன்பாக, பாவம் செய்வதற்கு முன்பாக. சிலுவையினுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மனுக்குலத்தின் சகல பாவங்களையும், சொல்ல போனா ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் பாவத்துக்காக சிலுவையில மரித்ததா நம்ம பார்க்கிறோம்.
பாவத்தை சுமந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். பாவத்தை சுமந்தார். எல்லா பாவங்களையும். எந்த பாவம்? ஆதியில இருந்து மனுஷன் செஞ்ச ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் செய்யற எல்லா பாவங்களையும். அன்னைக்கு இவ்வளவு பாவங்கள் இல்ல, இன்னும் நிறைய பாவங்கள், நிறைய கர்த்தரை புறக்கணிக்கிற செயல்கள் எல்லாம் நிறைய, அதுக்கப்புறமும் நிறைய வந்தது. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணுகிற மொத்தமான மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். மனுக்குலத்துடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தது உண்மை, அவர் சாபத்தை சுமந்து தீர்த்தது உண்மை, அவர் நோய்களை சுமந்து தீர்த்தது உண்மை, அவர் பாவத்திற்கு மரணத்திற்கு காரணமான எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவர் பாதாளத்துக்கு நியாய தீர்ப்புக்கு காரணமான எல்லா காரியங்களையுமே அவர் சுமந்து தீர்த்தாரு. சோ இது எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு, இது எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. சிலுவையில அவர் எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி, எல்லாத்துக்கும் முடிவு உண்டாக்கியாச்சு அப்படின்னா அதன் பிறகு ரட்சிக்கப்படுகிற, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்த ஆவியை மீண்டுமாய் பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பொசிஷன், நம்முடைய நிலை என்ன? நம்ம எந்த நிலையில இருக்கோம்? சிலுவை நமக்கு எதை கொடுத்தது? சிலுவை நம்மை எந்த காலத்துக்கு முன்பாக நம்மளை அழைச்சிட்டு போயிருக்கு? நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்குது சிலுவை? எந்த இடத்துல இயேசுனுடைய பாடுகள் நம்ம கொண்டு போய் வச்சிருக்கு? நினைச்சு பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் ஆதியில மனுஷனை படைச்சாரு, ஒரு பாவமற்ற ஒரு நிலையில, ஒரு குற்றமற்ற ஒரு நிலையில, ஒரு பரிசுத்தம் உள்ள தேவ சாயலான ஒரு நிலையில. அப்போ அந்த நிலைக்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கார். எந்த பாவமும் இல்லாத, எந்த சாபமும் இல்லாத, எந்த நோய்களும் இல்லாத, எந்த ஒன்றிற்கும் அடிமைப்படாத, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமுள்ள, உண்மையுள்ள, நீதியுள்ள வாழ்க்கைய வாழ்வதற்காகத்தான் தேவன் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. நம்மை அந்த முந்திய மனிதனை படைத்த பொழுது இருந்த அந்த காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிருக்கிறார். எஸ். அப்ப சிலுவை நமக்கு எதை கொடுத்திருக்கு அப்படின்னா, சிலுவை எனக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பை உண்டாக்கி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது, மிகப்பெரிய அதிகாரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. கொலோசையர் 2:14-15 சொல்லுது, கொலோசையர் 2:14 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்து கையெழுத்தை குலைத்து அதை நடுவிரலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல், அவனுடைய எல்லா அதிகாரங்களின் மேல், அவனுடைய எல்லா துரைத்தனங்களின் மேல், அவனுடைய எல்லா வல்லமைகளின் மேல்
வெற்றி சிறந்தான்னு நினைச்சு பாருங்க. அவனுடைய அதிகாரங்களையும் அவனுடைய துரைத்தனங்களையும் அவரு வெற்றி சிறக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க வரணுமா? சகல அதிகாரங்களுக்கும் சகல துரைத்தனங்களுக்கும் தலைவர் அவர். எல்லா அதிகாரங்களும் அவர்கிட்ட புறப்படுது. அப்ப இந்த காரியங்களை கர்த்தர் எதுக்காக செய்தாரு? எதுக்காக அந்த சிலுவையில மிகப்பெரிய வெற்றிய கொண்டு வந்தாரு? ஒரு மனிதனை அவன் இருந்த, அவன் படைக்கப்பட்ட, அவன் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்திற்கு கொண்டு செல்லுகிற ஒரு காரியம் சொல்லுது. மனுஷனை திரும்ப தேவனுடைய ஆதி படைப்புக்கு, அவனுடைய எல்லா, அதனால்தான் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது அவர் 2ஆம் ஆதாம் அப்படின்னு சொல்லப்படும். அவர் 2ஆம் ஆதாம். அவருக்குள்ள நாம சந்ததிகளாக பிறப்போம். அவருக்குள்ள நம்ம சந்ததிகளாக பிறப்போம். பாருங்க, வேதம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளார்களாய் உள்ளவர்களானுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக கிறிஸ்துவுக்குள் அவர் இருக்கிறார்கள் பண்ணின என்று, வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமா இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்கு உள்ள, கிறிஸ்துவுக்கு உள்ள, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு, அவர் இதுவரை கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கு, அவர் இதுவரை ஆசீர்வதித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு, அவர் மனிதனுக்கென்று நியமித்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு உடன் பங்காளிகளாக, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக, அதற்காக வாழுகிறவர்களாக. இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம் அதுதான் சொல்லுது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டாரு, சாபங்களை சுமந்து தீர்த்துட்டாரு, நோய்களை சுமந்து தீர்த்துட்டாரு, நம்முடைய தரித்திரங்களை சுமந்து தீர்த்துட்டாருன்னா, ஏன் இன்னும் நமக்குள்ள பாவம் வருது நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? இன்னும் சாபங்களை குறிச்சு ஏன் பேசணும்? இன்னும் பலவீனங்களை குறிச்சு, நோய்களை குறிச்சு. அப்படி கொஞ்சம் சில்லுன்னு உடம்பு ஆறுறதுக்குள்ளே எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது, உள்ள கடகட கடகட கடகடன்னு இருக்குது. ஏன் நமக்குள்ள இல்ல எதுவுமே என்ன தாக்க முடியாது அப்படின்ற அந்த விசுவாசம் ஏன் இல்ல? எனக்கான எல்லா பலவீனங்களையும் தேவன் பரிபூர்ணர்ல, அவர் கொடுக்கிறது எல்லாமே பரிபூர்ணமா தான் இருக்கும்ல. அவர் கொடுக்கிற மீட்பு பரிபூர்ணமானது தானே? அவர் கொடுக்கிற ரட்சிப்பு பரிபூர்ணமானது தானே? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் குறைகளோடையா இருக்கும்? இல்லையே. எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற ஒன்றுதானே தேவனுடைய மகிமை. பாருங்க, பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். அவர்கிட்ட குறைவு அப்படின்ற ஒண்ணே இருக்க முடியாது. அவர்கிட்ட குறைவுன்றதே கிடையாது. அவர் எல்லாத்திலும் சம்பூர்ணர். அப்போ அவர் எனக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு.
அவர் எனக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சாபத்திலிருந்து மீட்டு இருக்கிறாரு. அவர் என்ன நோய்கள்ல இருந்து மீட்டு இருக்கிறாரு. அவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த ரட்சிப்பு எப்படி, இந்த மீட்பு எப்படி குறைவுள்ளதாக இருக்க முடியும்? எந்த இடத்துல குறைவுள்ளதா இருக்க முடியாது. வேதம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா சொல்லுதுங்க. அவருடைய பாடுகள் நம்ம நம்ம நிறைய பைபிள படிக்கும் பொழுது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பாடுகள், பாடுகள், பாடுகள். இந்த பாடுகள், பாடுகள், பாடுகள் நம்ம நினைச்சிடறோம், ஓ! நமக்கு நோய்கள்லாம் வரும். நமக்கு பாடுகள். சாபம் நம்மை ஆட்கொள்ளும். அது நம்முடைய பாடுகள். பாவங்களுக்காக நம்ம இன்னும் போராடிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய பாடுகள். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவான். வேலை செய்யற இடத்துல நமக்கு குறைவுகள் வரும். பாருங்க, இந்த ஒரு வாரம் எங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் பாருங்களேன். வீட்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடக்கும் பாருங்களேன். உங்கள் விசுவாசத்தின்படியே அப்ப நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? எதை நம்புறோம்? கர்த்தர் ரொம்ப தெளிவா, அழகா எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவுள்ளதும், பூரணம் உள்ளதுமா இருக்குது. கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க பாடுகள் எங்க தெரியுமா வரும்? அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய வார்த்தைகளின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம். இந்த 4 காரியங்களை தவிர வேற எந்த காரியங்களும் உங்களுக்கு பாடுகள் வருவதற்கு வாய்ப்பே இல்ல. இந்த 4 காரியங்களுடைய பாடுகளும் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல மிகப்பெரிய பலன்களை கொடுக்கிற பாடுகள். அந்த பாடுகளுக்கு நாம ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு வேதம் சொல்லுது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் கர்த்தர் சொல்றாரு. சோ இந்த பாடுகள் நம்ம எவ்வளவு வேணாலும் சகிக்கலாம். ஆனா தேவையற்ற பாடுகள் நம்முடைய விசுவாச குறைவுகள்னால உண்டாகுதுன்றதை புரிஞ்சுக்க. ஒரு பலவீனம் நம்மை தாக்க வருது. அந்த பலவீனம் நம்மை தாக்க வர்றது நமக்கு தெரியுது. அந்த பலவீனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதும், அந்த பலவீனத்தை எதிர்த்து நிக்கிறதும், அந்த பலவீனத்தை எதிர்த்து நிற்க தேவனுடைய சிலுவையை தியானிக்கிறதும் எவ்வளவு பெரிய காரியம். நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய காரியங்கள் நம்ம கடைசி நாட்கள்ல, கடைசி நேரங்கள்ல விடுதலை ஆகுறோம். காரணம் எப்படி? எதுக்கு? ஒரே ஒரு காரணம், விசுவாசம். கடைசியில தான் அந்த சத்தியத்துக்குள்ள போறோம். கடைசியில தான் அந்த விசுவாசத்துக்குள்ள போறோம். அப்ப ஆரம்பத்துல விட்டணும். தேவன் நம்ம எந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு? அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ரொம்ப அழகா வேதம் சொல்லுது. ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது அல்ல. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற சந்தோஷமுமா இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு மத்தேயு 6 இல்ல லூக்கா 17:21 படிங்க. லூக்கா 11 21 17:21. லூக் 17:21. இதோ இங்கே இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். ஹalleluya. இதோ இங்கே என்று
அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாயிராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதே. நான் கேட்கிறேன், நம்முடைய சரீரம்ன்றது ஆவியானவர் உலாவுகிற தங்குகிற ஆலயமா இருக்குதுன்னு ரொம்ப தெளிவா அழகா வேதம் நமக்கு சொல்லுது. உங்கள் சரீரம் நீங்கள் அவராலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியாதிருக்கிறீர்களா? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நான் கேட்கிறேன், தேவன் தங்குகிற அந்த சரீரத்துல, அந்த ஆலயத்துல குறைவுகள் வர முடியுமா? நமக்காக தேவன் சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததற்கு பிறகு ஒரு குறைவு நமக்குள்ள வர முடியுமா? ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம எதை விசுவாசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய அந்த மீட்பை குறிச்சு, அந்த சிலுவையை குறிச்சு, சிலுவையில அவர் நமக்கு எதையெல்லாம் அவர் ஏற்படுத்தினார். சும்மா அந்த சிலுவைய வந்துடலங்க. அந்த சிலுவையில சும்மா காரியங்களை அவர் கொண்டு வந்துடல. நமக்கான அந்த மீட்போ, நமக்கான அந்த ரட்சிப்போ, நமக்கான அந்த ஆசீர்வாதங்களோ, அந்த நன்மைகளோ சிலுவையில சும்மா கிடைச்சிடல. அந்த பாதுகாப்பு நமக்கு சும்மா கிடைச்சிடல. அவர் சிலுவையில எப்படிப்பட்ட பலியானார் தெரியுமா? பிரமாணங்கள்ல கொடுக்கப்படுகிற 7 விதமான பலி, மொத்தம் 5 பலி தான் உண்டு. ஆனா பிரமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற 7 விதமான காரியங்கள். அவர் முதல்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானார். தம்முடைய முழுமையான சரீரத்தை ஒப்புக் கொடுத்து அதை பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து சர்வாங்க தகன பலியாக மாறினார். போஜன பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். சமாதான பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். எல்லா பலிகளுக்கும் முடிவுல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த திராட்சை ரசத்தை அப்படியே, இன்னும் சொல்ல போன அந்த பலிகளுடைய முடிவுல ஆட்டுக்குட்டியுடைய அந்த ரத்தத்தை முழுமையா விடுவாங்க. அந்த திராட்சை ரசத்தை விடுவாங்க பானபலியில. பானபலின்னு அதுக்கு பேரு. அந்த பானபலி வார்க்கப்பட்டுடுச்சுன்னா எல்லாம் அந்த பலிகள் முடிஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம், யூத பாரம்பரியத்தின்படி. கடைசி அந்த பான பலியாகவும் வார்க்கப்பட்டு போனார். தன்னுடைய ரத்தத்தை முழுமையாக சிந்தி பான பலியாகவும் வார்க்கப்பட்டு போனார். இப்படி எல்லா பலி, இந்த ஒவ்வொரு பலிக்கும் நிறைய சட்ட திட்டங்கள் உண்டு. இந்த பலியை இப்படித்தான் நிறைவேற்றணும்ன்ற சட்ட திட்டம் உண்டு, பிரமாணம் உண்டு. அந்த சட்ட திட்டங்களின் படி இந்த எல்லா பலியும் அவர் நிறைவேற்றினார். பார்த்து 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 மெனக்கட்டு ஒவ்வொரு பிரமாணங்களையும் எந்த இடத்துலயும் குறைவு வந்துடக்கூடாது. தேவன் எப்படி நிர்ணயிச்சிருந்தாரோ, ஒரு பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தாரோ, ஒரு சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், ஒரு போஜன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், ஒரு பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், ஒரு சமாதான பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், ஒரு குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், எல்லா பலியாகவும் அந்த பிரமாணங்களோட கூட முழுமையாக தன்னை சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தார். பாவம் சும்மா அவர் சுமந்தல்ல. அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. பலியாகிறதுன்றது வேறங்க, கொலை செய்யப்படுறதுன்றது வேறங்க. ஆனா தன்னை முழுமையா ஒரு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு சட்டத்திட்டத்தையா பார்த்து 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 தன்னை ஒப்பு கொடுக்கிறது, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை.
ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதோ, தன்னை முழுமையா பலியா ஒப்பு கொடுக்கிறதோ சரி நடக்குதுப்பா அப்படின்னு விட்டுற ஒரு விஷயம். ஆனா அதை பார்த்து இல்ல நான் இப்படி பலியாகணும், இப்படி பலியாகணும், இப்படி பலியாகணும் தன் சிந்தைகள்ல ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி அவருடைய ரத்தம் 7 முறை சிந்தப்பட்டதாக சொல்லுவார். தேவனுடைய சன்னிதானத்துல 7 முறை ரத்தம் தெளிக்கப்படும். 7 முறை அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதாக சொல்லப்படுதுல, நடந்தது. 7 முறை அவர் ரத்தத்தை சிந்தினார் சிலுவைக்கு அந்த பாடுகள்ல இருந்து. போதன பலியை பாதிரி நொறுக்கப்பட்டார். அவர் சர்வாங்க தகன பலிய மாதிரி துண்டிக்கப்பட்டார். அவரு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து நகரத்துக்கு புறம்பே அடிக்கப்படணும் கொண்டு போனாங்க அவர் நகரத்துக்கு புறம்பே ஒவ்வொரு காரியங்களும். அப்போ அவரு எவ்வளவு கவனமா அந்த பலியை செலுத்தி இருக்கிறார். எதுக்காக? இனி பாவன்ற ஒரு காரியமே இருக்கக்கூடாது. என்னை விசுவாசிக்கிற யாருக்கும் அந்த பாவன்ற விஷயமே இருக்கக்கூடாது. என்ன விசுவாசிக்கிறவன் எப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவன் ஜெயத்துக்குள்ள வந்துட்டான். எல்லா வெற்றிகளும் அவனுக்கு, அவன் எல்லா சமாதானத்துக்குள்ள வந்துட்டான். அவன் எல்லா பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டான். எல்லா நீதிக்குள்ள வந்துட்டான். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே அவன் வந்துட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம இருக்கும் பொழுது பாவம் எப்படி நம்மளை ஆட்கொள்ள முடியும்? ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வதற்கு என்ன நான் முழுமையா விட்டு கொடுத்திருந்தேன் அப்படின்னா பாவம் எனக்குள்ள எப்படி மீண்டு வரும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில இடறுதல் எங்க இருந்து வரும்? பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசங்களுக்கு, வேதத்துல அவர் எழுதி இருக்கிற அந்த உபதேசங்களுக்கு என் வாழ்க்கைய நான் ஒப்பு கொடுத்திருந்தேன்னா, என் வாழ்க்கை அது போல இருக்கும் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நான் குற்றமுள்ளவனா இருக்கிறது எப்படி? அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் சிலுவையை குறித்து, ஆவியானவரை குறித்து, தேவன் நமக்கு அளித்திருக்கிற நன்மையை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை குறித்து, தேவன் நமக்குள்ள உண்டு பண்ணியிருக்கிற அவருடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் சரியான அறிவோ தெளிவோ இல்லை. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு. என்னைக்கு அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ, என்னைக்கு நாம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே அவருடைய பிள்ளைகளாயிட்டோம். அன்னைக்கே நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், தேவனுடைய ஆலயமா நம்ம மாறினதுக்கு அப்புறம் எப்படி நமக்குள்ள குறைவுகள் வருது? ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம எல்லாவற்றையும் ஆளுகை செய்றவங்களாக இருக்கணும். ஏன் இன்னும் நமக்குள்ள அதிகாரங்கள்? ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். God gave the authority to us. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள அந்த அதிகாரம் இன்னும் செயல்படல. ஏன்? ஏன்னா சிலுவையை குறிச்சதான ஞானம் எனக்கு இல்ல. சிலுவையை குறிச்சதான அறிவு எனக்கு இல்ல. நான் யாருன்றது எனக்கு தெரியல. எனக்குள்ள என்ன வைக்கப்பட்டிருக்குன்றது எனக்கு தெரியல. எனக்குள்ள யாரு ஆளுகை செய்யறான்றது எனக்கு புரியல. நான் இன்னமும் அந்த மீட்கப்படாத ஒரு மனநிலையிலேயே இருக்கிறேன்.
இன்னமும் எனக்குள்ள குற்ற உணர்வு இருக்கு. இன்னமும் எனக்குள்ள அந்த பாவ சிந்தை இருக்கு. காரணம், நான் யாருன்னோ, எனக்கு என்ன நடந்திருக்குன்றதோ தெளிவு எனக்கு இல்ல. அந்த தெளிவு வேணும்ல. அந்த தெளிவு நமக்கு வேணும்ல. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா கொடுத்திருக்காருல்ல. கொலோசையர் 1:27 என்ன சொல்லுது பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய இன்னதென்று பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. ஆமென். ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாரு பவுலு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். எந்த கிறிஸ்து? எந்த கிறிஸ்து மூலமாக நமக்கு வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நம்ம உடன் பங்காளிகளாக மாறினோமோ அந்த கிறிஸ்து. எந்த கிறிஸ்து? நமக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து. எந்த கிறிஸ்து? எந்த கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் நம்மை முன்னறிந்தாரோ அந்த கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவுக்கு உள்ள பிதாவாகிய தேவன கிறிஸ்துவுக்கு உள்ள எனக்கு எல்லா நன்மைகளும் வைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லா ஜெயமும் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லா மீட்பும் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லா ரட்சிப்பும் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் நான் எங்க சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா, நான் விசுவாசிச்சா மட்டுமே. நான் இந்த காரியங்களை அறிந்து கொண்டா மட்டுமே. நான் அறிந்து கொள்ளுகிற காரியங்களை விசுவாசிச்சாதான். எஸ், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு விசுவாசிச்சாதான் நீங்க அனல் அடைய முடியும். நீங்க அக்னியா எரிய முடியும். கர்த்தர் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறாரு. கர்த்தர் என் பாவங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறாருன்னு நினைச்சாதான் நீங்க நீதிமானாக இருக்க முடியும். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் எல்லா பலனையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு விசுவாசிச்சாதான் நீங்க நீதியுள்ள வாழ்க்கைக்குள்ள போக முடியும். தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்குது. தேவனுக்குள்ள அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னு விசுவாசிச்சாதான் அந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ள முடியும். அந்த சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ள முடியும். எந்த ஒரு பலவீனத்துக்கோ, எந்த ஒரு நோய்க்கோ, எந்த ஒரு துன்பங்களுக்கோ நான் அடிமை கிடையாது. என்னை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. பாவங்களால சாபங்களால வருகிற எந்த ஒன்றும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் எல்லா காரியங்களுமே மேற்கொள்ளும். எல்லா காரியங்களும் சிலுவை உங்களுக்கு அதை ரொம்ப தெளிவா கொடுத்துருக்குங்க. நீங்க சிலுவையை பார்க்கிற ஒவ்வொரு கணமும், சிலுவை உங்களுக்கு முன்பாக தோன்றுகிற ஒவ்வொரு கணமும் ஒரு விஷயத்த நினைச்சுங்க, நமக்கான சகலமும் செய்து முடிக்கப்பட்டுடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது, இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருப்பது, இனிமேல் நாம பெறப்போவது எல்லாமே அவருடைய கிருபை நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த நீதியை நமக்கு சொந்தமாக்கி அந்த பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எல்லா தயவையும் நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையினால தாங்க நாம நித்திய ஜீவனுக்குள்ளேயும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளுக்குள்ளாகவா? என்னைக்கு நம்முடைய சிந்தைகள்ல இருந்து இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மறைந்து போகுதோ, என்னைக்கு நம்முடைய சிந்தைகள்ல இருந்து
நான் செஞ்சாதான், நான் அப்படின்ற அந்த காரியம் விலகி போகுது. மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிங்க, அவருடைய நீதியை படிக்க ஆரம்பிங்க, அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க, அவர் சிலுவையில என்ன செஞ்சிருக்கிறான்றதை விசுவாசிங்க. அதை விசுவாசிச்சாதான் அது உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்ம சிலுவையை நம்பல. நான் இன்னும் பாவின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருடைய பாவங்கள் எல்லாம் தீர்த்துட்டார்ல. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம என்னைக்கு நம்ம இன்னும் பாவின்னு சொல்றோமோ அன்னைக்கு அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த முயற்சியில இருந்து வெளியே வந்துரும். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான்னு சொல்லுங்க. தேவனுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு தேவனை குறித்ததான சிலுவை குறித்ததான ஞானம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. தியானிங்க. சிலுவையில என்னென்ன நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு தியானிங்க. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகுது. நான் சொல்றேன், அவர் சாபத்தை சுமந்துட்டு தீர்த்துட்டாரு அப்படின்னா அடுத்து வேற என்னதான் வரணும்? அந்த இடத்துல ஆசீர்வாதம் தானே வரணும். சாபத்தை சுமந்து தீர்த்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வெறுமையாவா இருக்கும்? இதோ உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இப்ப சாபம் படிச்சா வேற என்னதான் இருக்கணும்? பாவம் படிச்சுனா பரிசுத்தம் தானே வரணும். அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாருன்னா நமக்கு என்னதான் வந்திருக்கு? நித்திய ஜீவன் தானே வந்திருக்கு. அவர் பாதாளத்தை ஜெயிச்சிருக்காரு, அதனால நம்ம நியாயத்தீர்ப்புக்கு விலகி இல்லையா? அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாருல்ல. அதுக்கப்புறம் ஏன் நமக்கு இந்த விசுவாசம்? ஏன் நாம கொஞ்சம் மாத்தி யோசிக்க கூடாது? ஏன் நம்ம உண்மையான சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விசுவாசிக்க கூடாது? அவர் சிலுவையில எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தது நிஜங்க. அது உண்மைங்க. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டது உண்மை. அவனுடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை, நம்முடைய எல்லா தரித்திரங்களை, பலவீனங்களை எல்லாவற்றையும், சாவுக்கு எதுவான காரணிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தது உண்மைங்க. அவர் அப்படி சுமந்து தீர்த்ததுனாலதான் நம்ம மறுரூபமாக்கப்படுறோம். யோவான் சொல்றாரு, இப்பொழுது நாம் குழந்தைகளா இருக்கிறோம், இனி நாம் எப்படி இருப்போம் என்பது இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவருக்கு ஒப்பா எப்படி நம்ம அவருக்கு, ஏன்னா அவருடைய ஆவியில நிரப்பப்பட்டிருக்கோம். நம்முடைய கிரியைகள் நம்ம பரிசுத்தமாகி நம்ம அப்படியே அவருக்கு ஒப்பா ஆயிடுறது இல்லைங்க. ஆவியானவரால பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய வார்த்தைகள்னால பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய நாமத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார்ல. அப்புறம் நமக்கு சிலுவை நமக்கு நிறைய போதிச்சிருக்கு. சிலுவை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கு. நாம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழுமையா தாழ்த்தி வைத்து கொடுப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஈவுகளுக்கு நேரம் நம்ம போவோம். அவருடைய சிலுவைய அறிந்து கொள்வோம், சத்தியத்தை புரிந்து கொள்வோம், அதை நம்ம விசுவாசிப்போம். அது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும் நிறைவா இருக்கு. நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டியது. கர்த்தர் உங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, நீதி உள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. யாராலையும் அதை கெடுக்கவோ, யாராலையும் உங்களை அடிமைப்படுத்தவோ முடியாது. உங்களால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களால நீதி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வதற்காக கர்த்தர் முழுமையாக சிலுவையை சுமந்திருக்கிறார். நீங்க எல்லாத்தையும் சுதந்திரிக்கணுன்றதுக்காக விசுவாசிங்க,
விசுவாசத்தின் பலனை எல்லாவற்றிலும் அனுபவிக்கிறீங்க. எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறுறது இல்லை. கிறிஸ்துக்குள்ள சகல வாக்கு தத்தங்களுக்கும் அவர் நம்மை சொந்தக்காரராக மாற்றி, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எல்லாம் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட, சிலுவையை நோக்கி பாருங்க. அதுல அவர் சுமந்தவைகளும் அவர் நமக்காக கொடுத்தவைகளும் நிறைந்திருக்கும். அவருடைய பாதுகாப்பு அதுக்குள்ள இருக்கு. அவருடைய எல்லா சகல காரியங்களும் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ள இருக்கு. நித்திய ஜீவனும் பரலோக ராஜ்யமும் அவருக்குள்ள அதுக்குள்ள இருக்கு. நம்ம சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிப்போம். அவர் நமக்காக வைத்திருக்கவைகள் நமக்கு சொந்தமாக முடியாது. கண்களை மூடி ஒரு நிமிடம் சொல்லி ஸ்தோத்தரிக்கிற நல்ல தகப்பனே, தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி. என் கர்த்தர் நீர் எங்களுக்கு சிலுவையில் பாராட்டின உம்முடைய அன்பு பெரியது. நீர் எங்களுக்கு சிலுவையில் செய்து கொடுத்திருக்கிற உம்முடைய ஆண்டவரின் நன்மைகள் பெரியது. எங்களுக்கானவைகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்து உம்முடைய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு சொந்தமாக்கி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு நேர்த்தியாக கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் அதை காண, எங்களுடைய செவிகள் அதை கேட்க, ஆவிக்குரிய எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரை திறப்பீராக. நாங்கள் உம்மை விசுவாசித்து எல்லாவற்றையும் சுதந்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஏசப்பா, இனியும் ஆண்டவரே சாதாரண மக்களைப் போல, ஆண்டவரே உலக மக்களைப் போல பேசிக் கொண்டிருக்கார். விசுவாசத்தை அறிக்கை செய்ய, அறிந்தவைகளை விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ராஜா. இது மட்டுமே மகிமைப்படுகிறார். மீட்பர் இயேசுவின் உன்னத நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.